ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வடை செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் இதையும் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொர நரைச்சி எடுத்துக்குங்க. வடை மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் கொர நரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவு கூட 2 நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. வடை மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். இது உடனே மேலே வந்தால் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக வடை மாவு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு இது போல் ரவுண்டாக தட்டி எடுத்துக்குங்க. எனக்கு இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல, அதனால் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு தட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வாழை இலை கிடச்சதுன்னா அதிலே நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். வடை தட்டும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை அதில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடை தட்டுங்க. அப்போ வடை மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும், நல்ல ரவுண்ட் ஷேப்பாகவும் வரும். இது போல் எல்லா வடையும் தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வடையை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வடை ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பாருங்கள், நல்ல மழை பெய்யுது. இது போல் மழை பெய்யும்போது சூடாக ஒரு கப் டீயோட ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். மழை பெய்யும்போது வர மண் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.